என்னம்மா? இப்ப இந்த செயின் எப்படி இங்க வந்தது? குடு. யாரு இவ குடுத்தாளா? நான் தான் அப்பவே அத்தை, சொன்னேன்ல. போதும் நிறுத்துங்க. இந்த செயின் உங்க ரூம்ல உங்க ட்ரெஸ்ல தான் இருந்துச்சு. அத கூட ஒழுங்கா பார்க்காம அவங்கள போட்டு அப்படி திட்டிட்டு இருக்கீங்க. நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு வேலைக்காரியை விட அவங்கள கேவலமா நடத்திட்டு இருக்கீங்க. அவ்வளோ ஏன் வேலைக்காரி கூட வீட்டுக்கு போன நேரத்துக்கு ரெஸ்ட்னு ஒன்று இருக்கும். நீங்க இவ்ளோ மோசமா நடத்தினாலும் அவங்க பொறுமையா தான் இருக்காங்க. இப்படி இருக்கிறவங்க கிட்ட நீங்க ஹெல்ப் பண்ணலனா கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் இந்த மாதிரி வார்த்தையை பேசி கஷ்டப்படுத்தாமையாவது இருக்கலாம்ல. மீனா பரவாயில்ல விடுங்க, எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சு. நீங்க சும்மா இருங்கக்கா. நீங்க இந்த மாதிரிலாம் பொறுமையா போயிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் வர்ற மருமகளை டாமினேட் பண்ணி கைக்குள்ள வச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ரொம்ப பேசுறமா நீ. நான் இவ்ளோ பேசியும் நீங்க என்கிட்ட பொறுமையா தான் பேசுறீங்க. ஆனா சத்யாக்கா பொறுமையா இருந்தாலுமே அவங்க கிட்ட எரிஞ்செரிஞ்சு விழுவீங்க. அது ஏன்? ஏன்னு நான் சொல்லட்டுமா அத்தை? அவங்களுக்கு ஒண்ணுன்னா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்க இந்த வீட்டுக்குள்ள வர்றப்போ பணம் நகைன்னு எதுவுமே எடுத்துட்டு வரல. ஏன் அதெல்லாம் எடுத்துட்டு வரலாம்? மருமகளை ஒழுங்கா நடத்த மாட்டீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் யாருக்கும் பயப்பில்ல. அத்தை, இங்க நடக்கிற எந்த விஷயத்தையும் அவங்க புருஷன் கிட்ட அவங்க இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. சொன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கார்த்தி கூட என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கான், நம்ம இந்த வீட்டை விட்டு போயிட்டா அம்மாவை அண்ணியை தவிர வேற யாராலையும் பாத்துக்க முடியாது அப்படின்னு. அவங்க மட்டும் போயிட்டாங்கன்னா நீங்க தனியா அனாதையா தான் இருக்கணும்.